நண்பர்களே, ஒரு ஊரை வந்து ஒரு ராஜா ஆண்டுகிட்டு வந்தார். அந்த ராஜாவுக்கு வந்து பிறந்த நாள் வந்தது. அந்த நேரம் வந்து ராஜா ஒரு அறிவிப்பு செய்தார். இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி கவிதை எழுதிட்டு வாங்க அப்படின்றது. உடனே எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு 1000 பக்கத்துக்கு கவிதை எழுதிட்டு போய் கொடுத்தாங்க. ராஜா அதை படித்தார். இதை ஒரு சாமானியம் படிக்கிறதுக்குள்ள ஆயிலே முடிஞ்சு போயிடும் அப்படின்றது. சரி, உடனே அடுத்தது இன்னொரு இதோட கொஞ்சம் குறைச்சி எடுத்துகிட்டு வாங்கன்றது. அதுக்கப்புறம் எல்லா அறிஞர்களும் சேர்ந்து ஒரு 500 பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. 500 பக்கத்துக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அதையும் படித்து பார்த்துட்டு இதை விட இன்னும் குறைக்க முடியுமா அப்படின்ட்டு. உடனே திருப்பி 3ஆவது நாள் போய் 300 பக்கம் எழுதி எடுத்துருந்தாங்க. 300 பக்கம் எழுதிட்டு எடுத்துருந்தாங்க. அதையும் படித்து பார்த்தார் ராஜா. படித்து பார்த்து இதுவும் சரியில்லை, இதோட இன்னும் குறைக்க முடியுமா, இன்னும் குறைச்சி எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் 100 பக்கமாக குறைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. 100 பக்கத்தையும் மக்களால் படிக்க முடியாது, இதையும் நீங்கள் குறைச்சி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு. உடனே 100 பக்கத்துலேருந்து 50 பக்கமாக குறைச்சி எடுத்துகிட்டு வந்தாங்க. 50 பக்கமாக குறைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் பார்த்துட்டு ராஜா இதுவும் சாமானிய மக்களுக்கு புரியாதுன்றது. உடனே அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து 10 பக்கமாக குறைச்சி எடுத்துகிட்டு போய் ராஜா கிட்ட சொல்லி காட்டுறது. இதையும் மக்களால் படிக்க முடியாது. அப்புறம் அதை விட இன்னும் குறைச்சி ஒரு 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 பக்க பேப்பரில் எடுத்துகிட்டு இருக்கணும். அதையும் ராஜா படித்து பார்த்துட்டு இதுவும் மக்களுக்கு வந்து புரியாது, மக்களுக்கு புரியும்படி எழுதிட்டு வாங்க. அப்புறம் சரின்னு ஒரே வரியில் எழுதிருந்தாங்க, உணவு இலவசமாக கிடைக்காது அப்படின்ட்டு. உடனே ராஜாவுக்கு தாங்களாக இது வந்து மக்களுக்கெல்லாம் நல்ல அறிவுரையாக ஒரே இதாக எழுதிட்டு வந்தீங்கன்ட்டு எல்லாத்துக்கும் பொண்ணும் பரிசும் வழங்கிட்டு அப்படி அந்த ஒத்த வரியில் என்ன எழுதிருந்ததுன்னா, உணவு வந்து இலவசமாக கிடைக்காது, உழைத்தால் தான் சோறு. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து வயிறு பசிக்கிறதுனால தான் வேலைக்கு போகிறோம், முன்னேற்றம் எல்லாம் நடக்குது. அதனால் அதை வந்து கரெக்டாக ஒரே வரியில் உணர்ந்ததுனால ராஜா எல்லாத்துக்கும் பரிசு வாரி வழங்குது. அப்புறம் இன்னொரு கதை, கிருஷ்ணதேவராயல வந்து தெனாலிராமன் இருக்கும்போது ஒரு யானையை கொண்டு வந்தாங்க. இந்த யானையோட எடையை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ட்டு. கண்டுபிடிக்க முடியுமே, எல்லாரும் எப்படி கண்டுபிடிக்கிறது, யானைக்கு அளவுக்கு வெயிட்டை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து தெனாலிராமன் சொன்னாராம், ஒரு பெரிய தொட்டி எடுத்துகிட்டு வாங்க, அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பணுன்னு நிரப்பிட்டாங்க. அது மேலே ஒரு போட்டை வச்சு இந்த யானை அதுக்குள்ளே இறக்குங்க அப்படின்ட்டு. யானை அதுக்குள்ளே இறங்கின உடனே அது சமமான தண்ணி வெளில வந்து இது பண்ணுங்க, வெளில வந்து இந்த சமமான தண்ணி வெளில வந்துருக்கு, இதுதான் இந்த யானையோட இடம் அப்படின்னு தெனாலிராமன் புத்திசாலித்த பணத்தனத்தை பாராட்டி தெனாலிராமனுக்கு பரிசு பண்ணணும். அதான் இந்த கதையோட நன்றி வணக்கம்.